தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த 12 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ள நிலையில் மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் விசைப்படகுகளை நிறுத்தி மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பூபேஷ். வணக்கம் பூபேஷ், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு மீன்பிடிக்க சென்ற 12 மீனவர்களையும் அவருடைய விசைப்படகுகளையும் தலைமன்னார் தனுஷ்கோடி இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்து தற்போது அவர்கள் இலங்கை சிறையில் வாடி வருகின்றனர். இந்த நிலையில அந்த இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களையும் அவர்களுடைய படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தி ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகுகள் நங்கூரமிட்டு கரையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழில் சார்ந்த தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் 10 கோடி ரூபாய் அளவிற்கு வர்த்தகம் முடங்கி இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ச்சியாக மீனவர்கள் கைது செய்யப்படுவதும் அது குறித்து கோரிக்கை இருந்து வரக்கூடிய சூழல்ல இதற்கு நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும் என மீனவர்கள் தரப்பில் மத்திய மாநில அரசுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி.